வணக்கம். நினைவாற்றல் கலையில ஒரு பெரிய ஆசான் ஜான் லூயிஸ் அவர்கள். அவரோட நினைவாற்றல் நுட்பங்கள் தொடர்ல இன்னைக்கு நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். உங்களை அன்போட வரவேற்கிறேன். வணக்கம். ஆமா, நம்மளோட மெமரி பவரை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிறதுக்கான இந்த பயணத்துல மறுபடியும் உங்களோட சேர்றதுல ரொம்ப சந்தோஷம். போன தடவை நாம பொதுவான சில டெக்னிக்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு படி மேல போய் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்துல இருந்து, அதாவது திருக்குறள்ல இருந்து ஒரு குறளை எடுத்துக்க போறோம். ஆமா, அதை எப்படி ஜான் லூயிஸோட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி மனசுல நிறுத்திக்கலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன், குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமா ஆமா, பாடமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சும்மா மனப்பாடம் பண்றதுக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டெக்னிக்கோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட். அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் திருக்குறள்ல நட்பு அதிகாரத்துல இருக்கிற குறள் எண் 783. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற ஊமைய ரசிக்கணும், அப்புறம் ஜான் லூயிஸ் டெக்னிக்கை வச்சு அதை மறக்காம மனசுல பதிய வச்சுக்கணும். சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். முதல்ல அந்த குறளை கேட்போமா? ஓசையே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. ஆஹா, எவ்வளோ அருமையான குறள். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது திருக்குறளோட 2ஆம் பாகம் பொருட்பால். அதுல நட்பியல்ங்கிற பிரிவுல நட்பு அதிகாரத்துல வருது. இதுல திருவள்ளுவர் உண்மையான நட்போட தன்மை எப்படி இருக்குன்னு ஒரு அட்டகாசமான ஓமையோட சொல்றாரு. ஓ, அந்த ஓமைதான் இங்க முக்கியம் போல தெரியுதே. நல்ல புக்குக்கும் நல்ல ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றாரா? பின்ன சரியா புடிச்சிங்க. அதுதாங்க இந்த குறளோட அழகே. ஒரு நல்ல புத்தகத்தை நாம படிக்க படிக்க திரும்ப திரும்ப படிக்கும்போது புது புது அர்த்தங்கள் நுணுக்கங்கள்லாம் புரியும் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம் கிடைக்கும். ஆமா, அதே மாதிரிதான் நல்ல கேரக்டர் உள்ளவங்க கூட, அதாவது பண்புடையாளோட நாம பழக பழக அவங்களோட அருமை பெருமை எல்லாம் நமக்கு தெரிய வரும். அந்த நட்பு இன்னும் ஆழமாகி பெரிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும்னு சொல்றாரு வள்ளுவர். அப்போ சும்மா ஹாய் பாய் சொல்றது நட்பு இல்ல, ஆழமா பழகும் போதுதான் உண்மையான நட்போட மதிப்பு தெரியும் சொல்றாரு இல்லையா? அதுதான் பாயிண்ட். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. அறிவு சார்ந்த இன்பத்துக்கு புத்தகத்தையும் உணர்வு சார்ந்த இன்பத்துக்கு நட்பையும் தொடர்பையும் ஒப்பிடுறாரு. ரெண்டுமே மனுஷனுக்கு முக்கியம், ரெண்டுமே ஆழமா அனுபவிக்க வேண்டிய விஷயம்னு ஒரே ஓமையில எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. ஆமா இல்ல, நூல் அறிவுக்கு, நட்பு மனசுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நேரடி பொருள் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். குறிப்பா அந்த நவில் தொறும் பயில் தொறும். நிச்சயமா, நவில் தொறும்னா கற்க கற்க இல்ல படிக்க படிக்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல புக்கை முதல் தடவை படிக்கும் போது ஒரு அளவு புரியும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதையே மறுபடியும் யோசிச்சு படிக்கும் போது அதுல ஒளிஞ்சிருக்கிற ஆழமான கருத்து, சொல்லாம சொல்ற விஷயம், சின்ன சின்ன நுணுக்கம் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்ப கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கு பாருங்க, நயம், அதாவது நூலோட சிறப்பு, இன்பம், அது பல மடங்கு அதிகமா இருக்கும். அதுதான் நவில்தோறும் நடக்கிற ஒரு அற்புதம். சரி, இது புக்குக்கு ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதுவும் அதே மாதிரிதான். பயில் தோறும்னா பழக பழக, பண்புடையாளர்னா நல்ல குணங்கள் நிறைஞ்சவங்க, நல்ல நண்பர்கள், அவங்களோட தொடர்பு, அதாவது நட்பு. நல்ல கேரக்டர் உள்ள ஒருத்தர் கூட நம்ம பழக ஆரம்பிக்கும் போது முதல்ல சில நல்ல விஷயம் தெரியும். ஆனா தொடர்ந்து அவரோட நெருங்கி பழகும்போது பயில் தோறும் அவரோட நேர்மை, அன்பு, மத்தவங்களுக்கு உதவுற குணம், அவரோட புத்திசாலித்தனம்னு பல நல்ல விஷயங்களை நம்ம ஆழமா உணர ஆரம்பிப்போம். அந்த புரிதல் அதிகமாக அதிகமாக அந்த நட்பு நமக்கு பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் இன்பத்தையும் கொடுக்கும். ஆக புக்கோட இன்பம் படிக்க படிக்க அதிகமாகிற மாதிரி நல்லவங்களோட நட்பு பழக பழக இனிக்கும். அந்த போலுங்கிற வார்த்தை இந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுது. இப்ப நல்லா புரியுது. குறளோட முழு அர்த்தமும் அந்த ஊமையோட அழகும் மனசுல நிக்குது. நூலை போல நட்பு, படிக்க படிக்க இன்பம் தரும் நூல், பழக பழக இன்பம் தரும் நட்பு. ஆனா இவ்ளோ அழகான ஆழமான குறளை சும்மா அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? மனசுல நிக்க வைக்க வேண்டாமா? இங்கதான் நம்ம ஜான் லூயிஸ் வராருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இலக்கியத்தை ரசிக்கிறது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நம்ம மெமரியில பதிவு வைக்கிறது தான் அடுத்த முக்கியமான ஸ்டெப். இங்கதான் மெமரி டெக்னிக்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
ஜான் லூயிஸ் சொல்ற பல டெக்னிக்ஸ்ல ஒண்ணு இந்த குரலை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப சரியா பொருந்தும். அதுதான் காட்சிப்படுத்தி கதை உருவாக்கும் டெக்னிக், அதாவது விஷுவலைசேஷன் அண்ட் ஸ்டோரி மெத்தட். காட்சிப்படுத்துதல், கதை உருவாக்குதல் கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. வெறும் வார்த்தைகளை எப்படி படமா மாத்துறது, அதையும் கதையா மாத்துறது? இந்த டெக்னிக்கோட பேசிக் என்னன்னா, நம்ம மூளை வெறும் வார்த்தைகளை விட காட்சிகளை, குறிப்பா அதுவும் நகரக்கூடிய இமோஷனலான காட்சிகளை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். அதனால நாம ஞாபகம் வைக்க வேண்டிய வார்த்தைகளையோ வரிகளையோ எடுத்துக்கிட்டு அதை மனக்கண்ணுல ஒரு படமா இல்ல ஒரு சின்ன சம்பவமா மாத்தி. ஓ, சரி சரி. ஸ்பெஷல் என்னன்னா, குரல்லையே இருக்கிற அந்த உவமையே நமக்கு ஒரு காட்சியை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. சூப்பர். எப்படின்னு செஞ்சு பார்க்கலாமா? முதல் வரி, நவில் தோறும் நூல் நயம் போலும். இது எப்படி காட்சியா மாத்துறது? இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அமைதியான ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க. கையில ஒரு நல்ல தடிமனால அழகான ஒரு நூல் அதை நீங்க ஆவலா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நவில் தோறும் முதல் பக்கத்தை திருப்பும் போது அந்த பக்கத்துல இருந்து மெதுவா ஒரு சின்ன அழகான ரோஜா மூக்கு வெளியே வருது, லேசா விரியுது. அது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை, நயம் கொடுக்குது. ஓகே. நீங்க தொடர்ந்து ஆர்வமா படிக்க நவில் தோறும் அடுத்தடுத்த பக்கத்துல இருந்து அந்த ரோஜா மொக்கு இன்னும் பெருசா, இதழெல்லாம் விரிஞ்சு நல்ல வாசனையோட ஒரு முழு பூவா மாறுது. நீங்க புக்ல இன்னும் ஆழமா போக போக அந்த பூ இன்னும் பெருசாகி அதோட கலர் இன்னும் அழகா மாறி அதோட வாசனை உங்க ரூம் முழுக்க பரவி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த நூலோட இன்பம், நூல் நயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றத அந்த பூ வளர்றது மூலியமா நீங்க உணர்றீங்க. இது முதல் வரிக்கான காட்சி. வாவ், அருமையான கற்பனை. நிஜமாவே மனசுல ஓடுது. ஒரு பூ மெதுமா மலர்ற மாதிரி புக்கோட இன்பம் வளர்றது. இப்போ ரெண்டாவது வரி, பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இதை எப்படி முதல் காட்சியோட சேர்க்கிறது? அந்த போலும் வார்த்தை முக்கியம் இல்லையா இங்க? ரொம்ப முக்கியம். இப்போ முதல் காட்சியை கண்டினியூ பண்ணுங்க. அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு நீங்க திருப்தியா வெளியே வர்றீங்க. அங்க உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆன நல்ல குணங்கள் உள்ள பண்புடையாளர் நண்பர் உங்களை பார்க்க வராரு. 2 பேரும் கை குலுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி பழக உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த நட்புல தொடர்பு முன்னாடி அந்த புக்ல இருந்து பூத்ததே மாதிரியே போலும். அதே மாதிரி ஆனா ஒருவேளை வேற கலர்ல ஒரு மஞ்சள் ரோஜான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ மெதுவா தோணுது. ஆஹா. உங்க பேச்சு ஆழமாக உங்க புரிதல் அதிகமாக நீங்களும் உங்க நண்பரும் இன்னும் நெருக்கமா பழக அந்த மஞ்சள் ரோஜாவும் பெருசாகி அழகா ஆகி வாசனை வீசி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் மன அமைதியையும் இன்பத்தையும் கொடுக்கற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஆக புக்கை படிக்கும்போது வளர்ந்த இன்பம் மாதிரி முதல் ரோஜா நல்ல நண்பரோட பழகும்போது நட்போட இன்பமும் 2வது ரோஜா வளர்றத ஒரே தொடர்காட்சியா மனசுல பதிய வைங்க. சூப்பர். இப்ப புரியுது. அந்த காட்சி மனசுக்குள்ள ஓடும் போதே ஒரு தெளிவு வருது. புக்ல ஒரு பூ மலருது, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அதே மாதிரி ஒரு பூ மலருது. 2மே வளருது. அப்போ முழு கதை என்னன்னா, ஒரு நல்ல நூல் படிக்க அதோட இன்பம் நயம் முதல் பூ வளர்றது மாதிரி நல்ல குணமுள்ள நண்பர்களோட பழக அவங்களோட நட்பும் தொடர்பு 2வது பூ வளர்ந்து பெரிய இன்பத்தை தரும். இந்த காட்சிய 2 பூக்கள் மலர்ந்து வளர்றத மனசுல நிறுத்தினா குரலோட வரிகள் தானா ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதாங்க காட்சிப்படுத்தி கதை உருவாக்குற டெக்னிக்கோட பவர். இது சும்மா வார்த்தைகளை உரு போடுறது மாதிரி இல்ல. வார்த்தைகளை அர்த்தம் உள்ள எமோஷனலான காட்சிகளா மாத்தும் போது அது நம்ம நீண்ட கால நினைவகம், அதாவது லாங் டேர்ம் மெமரியில ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். குறிப்பா எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில சமயம் டென்ஷன்ல படிச்சது மறந்துடும். ஆமா, அது நடக்கும். ஆனா இப்படி காட்சிப்படுத்தி ஞாபகம் வச்சிருந்தா அந்த முழு காட்சியும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதோட சேர்ந்து குரலும் ஞாபகத்துக்கு வந்துடும். இது வெறும் மனப்பாடத்துக்கு மட்டும் இல்லைன்னு தோணுது. குரலோட அர்த்தத்தை ஆழமா உணர்ந்து ஞாபகம் வச்சுக்கவும் இந்த டெக்னிக் ஹெல்ப் பண்ணுது. அந்த உவமையோட அழக நாம காட்சி மூலமா அனுபவிக்கும் போது குரலோட மீனிங் இன்னும் ஆழமா பதியுது. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டெக்னிக்கோட இன்னொரு பெரிய பிளஸ் அதுதான். இது மீனிங்ஃபுல் லேர்னிங், அதாவது அர்த்தமுள்ள கற்றலை என்கரேஜ் பண்ணுது. குரலை சும்மா மனப்பாடம் பண்ணாம அதோட உவமை, பொருள், வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காட்சியா பார்க்கும்போது கத்துக்கிறது ஒரு பாரமா இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமா மாறுது.
ஜான் லூயிஸோட பல டெக்னிக்ஸ் இந்த அடிப்படையில தான் வேலை செய்யுது. கத்துக்கிறத ஈஸியா, யூஸ்ஃபுல்லா, சந்தோஷமா மாத்துறது. உண்மையிலேயே ஜான் லூயிஸோட இந்த அப்ரோச் பாராட்ட வேண்டிய விஷயம். கத்துக்க கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய வரம் மாதிரி இருக்கும். இந்த ஒரு குறளுக்கு யூஸ் பண்ண மாதிரி வேற பல விஷயங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம் இல்லையா? நிச்சயமா. இத கொஞ்சம் பெரிய லெவல்ல பார்த்தா இந்த காட்சிப்படுத்துற டெக்னிக் வெறும் செய்யுள் மனப்பாடத்துக்கு மட்டும் இல்ல. ஹிஸ்டரி, சயின்ஸ் ஃபார்முலா, புதுமொழி வார்த்தைகள், ஒரு ஸ்பீச்சோட மெயின் பாயிண்ட்ஸ், ஏன் ஷாப்பிங் லிஸ்ட் கூட ஞாபகம் வச்சுக்க இது யூஸ் பண்ணலாம். ஓ அப்படியா? ஆமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அதை சின்ன சின்ன காட்சிகளா பிரிச்சு அதை ஒரு கதையா கோத்துட்டா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடும். இது நம்ம மூளையோட இயல்புக்கு ஏத்த ஒரு முறை. அதாவது நாம தகவல்களை உள்வாங்குற முறையே இது மாத்தக்கூடியது. சும்மா திரும்ப திரும்ப படிக்கிறது, ரோட் லேர்னிங்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட இப்படி கற்பனை திறனை யூஸ் பண்ணி காட்சிகளோட கனெக்ட் பண்ணி படிக்கிறது அசோசியேட்டிவ் லேர்னிங் எவ்வளோ பவர்ஃபுல்னு இது காட்டுது. ஆமா, இது வெறும் பரீட்சைக்காக படிக்கிறத தாண்டி வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற திறனை, லைஃப் லாங் லேர்னிங் ஸ்கில்ஸை வளர்க்க உதவுது. தகவல்களை புரிஞ்சு, தொடர்பு படுத்தி, கற்பனை செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிற திறன் இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் யுகத்துல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. மிக அருமையான கருத்து. ஆக இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம திருக்குறள்ல நட்பதிகாரத்துல வர்ற 783வது குறளோட அழகான உவமை, அதோட நுட்பமான பொருள் எல்லாத்தையும் விரிவாக பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல நினைவாற்றல் குரு ஜான் லூயிஸ் அவரோட காட்சிப்படுத்தி கதை உருவாக்குற டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த குறளை எப்படி ஈஸியா அர்த்தத்தோட ஞாபகம் வச்சுக்கலாம்னு கத்துக்கிட்டோம். எங்களோட இவ்வளவு நேரம் இருந்து இந்த குறளையும் இந்த மெமரி டெக்னிக்கையும் புரிஞ்சுக்க ஆர்வம் காட்டின உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. நீங்க கத்துக்கிற பயணத்துல இது ஒரு சின்ன உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜான் லூயிஸ் அவரோட நினைவாற்றல் நுட்பங்கள் தொடர்ல ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான மெமரி டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த அமர்வுல வேறு சில டெக்னிக்ஸ் பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு விரிவா பேச போறோம். அதனால கண்டிப்பா அடுத்த கலந்துரையாடல்லையும் எங்களோட சேருங்க. கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த காட்சிப்படுத்துற டெக்னிக்கை இந்த குறளுக்கு யூஸ் பண்ண மாதிரி நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற வேற சப்ஜெக்டுக்கோ, இல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற ஒரு வரலாற்று சம்பவத்துக்கோ, ஒரு சயின்ஸ் கான்செப்டுக்கோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம கத்துக்கிற முறைகளை, விஷயங்களை உள்வாங்குற வழிகளை இன்னும் எப்படி கிரியேட்டிவா, இன்னும் எப்படி பயனுள்ளதா மாத்தி கத்துக்கிறத ஒரு சுமையா நினைக்காம ஒரு கண்டுபிடிப்பு பயணமா, ஒரு ஜேர்னி ஆஃப் டிஸ்கவரியா மாத்தலாம். யோசிச்சு பாருங்க. நன்றி.